அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம்லமா. இன்ஷா அல்லாஹ் இங்கே தான் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேத்தி எனக்கு ஒருத்தவங்க ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சந்தேகம் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஹுதம் மிர் ரப்பிஹிம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஏன் நூனை ஸ்கிப் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த எழுத்து நம்ம உச்சரிக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த நூனை நம்ம விட்டுறணும். ஹுதம் மிர் ரப்பிஹிம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். சரிங்களா? அதாவது எல்லாத்துலேயுமே பொதுவாகவே இதுதான் சட்டம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துருப்பேன். எஸ்என்எல் குரான் சொல்லும் போதே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களாம்மா? இப்போ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், மை அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நூனை உச்சரிக்க மாட்டோம். என்ன காரணம்னா, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துச்சுன்னா நமக்கு அந்த எழுத்து உச்சரிப்பில் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபாலோ பண்ணாதவங்க புதுசாக இருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இப்படி தான் நம்ம ஓதணும். ஓகேங்களாம்மா? இப்போ நம்ம பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. இப்போது இங்கே நம்ம என்னெல்லாம் சட்டங்கள் இருக்குன்னு பார்த்துடலாமா? மினன்னாசி அப்படிங்கும்போது நூனை என்ன செய்யணும், நம்ம சத்து பெற்ற நூனை அழுத்தி நம்ம சொல்லணும் ஒரு செகண்டுக்கு. சரிங்களாம்மா? இப்போ அடுத்ததாக பாருங்கள், மை அப்படிங்கும்போது சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக யா வந்திருக்கு. யா இதகம் பில்குன்னாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது மை யகூலு ஆமன் பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர். நமக்கு இங்கே மூச்சு வாங்குது, நிப்பாட்டுறோம் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி ஆஹிர் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த கடைசி அந்த வார்த்தையோட கடைசி எழுத்துக்கு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய கடைசி எழுத்துக்கு நம்ம சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கிடலாம். இது சட்டம். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஓதும் போது வமா மீனின் இந்த மாதிரி ஓதக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், முன்னாடியிலேருந்து சேர்த்து தான் நம்ம ஓதணும். எப்படி நம்ம பில் யௌமில் ஆஹிர் அப்படின்னு நம்ம நிப்பாட்டினோமா, திருப்பி நம்ம ரிட்டன் அடுத்து ஓதும் போது வபில் யௌமில் ஆஹிரி வமா பிமுஃமினீன் இப்படி தான் ஓதணும். சரிங்களா? புரிஞ்சிச்சாமா? நம்ம மூச்சு வாங்குதுன்னா நம்ம வக்குஃபு செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. வக்குஃபு செஞ்சு நிப்பாட்டும் போது கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்துக்கு சுக்குன்னு பேட்ட நிலையில் நம்ம நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டோமா, அடுத்தது நம்ம ஓதும்போது என்ன செய்யணும், முன்னாடியிலேருந்து சேர்த்து தான் நம்ம ஓதணும். இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னாக்கா மனசில் நமக்கு நல்லா டக்குன்னு பதிஞ்சிடும். அதுக்காக தான். இப்போது நம்ம முன்னாடிலாம் என்ன செஞ்சுருப்போம், நம்ம ஓதிக்கிட்டு இருந்திருப்போம். குரான் ஓத தெரிஞ்சவங்க சொல்கிறேன், ஓதிக்கிட்டு இருந்திருப்போம். அப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம், நிப்பாட்டி தான் ஓதி இருந்திருப்போம். மினன்னாசி மை யகூலு நிப்பாட்டியிருப்போம். ஆமன்னா பில்லாஹி நிப்பாட்டியிருப்போம். வபில் யௌமில் ஆஹிரி இப்படி தான் நம்ம நிப்பாட்டி தான் நம்ம ஓதுவோம். அப்படி தானே? நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம இதை நிப்பாட்டும் போது அந்த வார்த்தையினுடைய கடைசியில் வக்குஃபு செஞ்சு நம்ம நிப்பாட்ட மாட்டோம். வக்குஃபு செஞ்சுனாக்கா சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்ட மாட்டோம். சும்மா நம்ம சாதாரணமாக யகூலுன்னா நம்ம அப்படி தான் ஓதிக்கிட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோம். நமக்கு தஜ்வீத் முறைப்படி நமக்கு ஓதணும், சட்டங்கள் தெரிஞ்சு ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும், நம்ம இந்த மாதிரி நம்ம ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்களும் இன்ஷா கற்றுக்கிட்டீங்க. நானும் அப்படி தான் ஓதிக்கிட்டு இருந்தேன் ஆரம்ப காலத்தில். மையா குலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி அப்படி தான் ஓதிக்கிட்டு இருந்தோம். இப்போ சட்டங்கள் தெரிஞ்ச பிறகு தான் ஓகே, நம்ம இங்கே நிப்பாட்டும் போது இப்படி தான் நம்ம நிப்பாட்டணும், அடுத்ததாக ஓதும் போது முன்னாடிலேருந்து சேர்த்து தான் ஓதணும் அப்படிங்கிற விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களாம்மா? நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மையா குலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்,
முன்னாடிதான் சேர்த்து ஓதணும். வபில் யௌமில் ஆஹிரி வமஹும் பிமுஃமினீன் வமஹும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து இதாகாமே சபவி சட்டம் வருது. சரி, எஹ்ஃபாவி சபவி. சரிங்களா? சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்து தான் பா வந்துச்சுன்னா இந்த எஹ்ஃபாவி சபவி சட்டம் வருது. ஓகேங்களாம்மா? வமா ஹும் பிமுஃமினீன் குன்னா செஞ்சு ஓதணும். யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனூ. இங்கே ஆல்ரெடி சுக்குன் வச்சு நிப்பாட்டிருக்கனால நம்ம இந்த சுக்குன் வச்சு நம்ம நிப்பாட்டிக்கலாம். அந்த இடத்துல ஜீமில் நம்ம இருந்து நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? நிப்பாட்டுறதுக்கு நமக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க, நம்ம நிப்பாட்டிக்கலாம். வக்குப்படி சட்டங்கள் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். நீங்கள் பார்க்க நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் வக்குப்படி சட்டங்கள் ரொம்ப கிளியராக சொல்லி நடத்தியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் செக் பண்ணி பாருங்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன் வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் அப்படிங்கும்போது இந்த நமக்கு என்ன சட்டம் வருது? இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. நூனே சக்கின் வந்திருக்கா? நூனே சக்கினுக்கு அடுத்தா ஃபா வந்திருக்கு. ஃபா வந்து இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். இல்லா அன்ஃபுஸஹும் அப்படின்னு நம்ம ஓதணும். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதணும். சரிங்களாம்மா? في قلوبهم مرض فزادهم الله مرضا في قلوبهم. இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது? இங்கே நமக்கு என்ன சட்டமாக வருது? இதகாம் சபவி வருது. இதகாமே சபவி வருது. சரிங்களா? في قلوبهم مرض. இங்கே நமக்கு வந்து இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. ஓகேங்களா? مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم. வலஹும் அப்படிங்கிற இடத்துல இல்ஹாரை சபவி வருது. வெளிப்படுத்தி ஓதணும். அதாபுன் அலீம் அப்படிங்கிற இடத்துல இல்ஹாருடைய சட்டம் வருது. இல்ஹாரை சபவிங்கிறது வேற, இல்ஹாருடைய சட்டம்ங்கிறது வேற. வலஹும் அதாபுன் அப்படிங்கிற இடத்துல இல்ஹாருடைய சட்டம் வருது. சரிங்களா? ஏன்னா அடுத்ததான் வந்து அலிஃப் வந்திருக்கா. அப்போது வலஹும் அதாபுன் அலீம் பிமா கானு யக்ஸிபூன் பிமா கானு யக்ஸிபூன். இங்கே நமக்கு வந்து எந்த சட்டமுமே பெருசாக வரல. நம்ம அடுத்த ஆயத்துக்கு போயிடலாமா? وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. وَإِذَا قِيلَ لَهُمْ இங்கே வந்து இல்ஹாரை சபவி வருது. இல்ஹாரை சபவியுக்கும் இல்ஹாருடைய சட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்ஹாரை சபவிங்கிறது மீமே சாக்கினுக்குள்ளான சட்டம். இல்ஹார் அப்படி இல்ஹாருங்கிறது வந்து நூனே சாக்கினுக்குண்டான சட்டம். தனித்தனியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களாம்மா? وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. எல்லாமே முக்கியமான சட்டங்கள் தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்ம சேனல் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிளியராக இருக்கும். ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதுக்கான விடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களாம்மா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, இப்போ இன்றைக்கி கூட கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த இடத்துல இப்படி தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நூனை நம்ம உச்சரிக்கக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணி விடுறேன். நம்ம வந்து இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்கே பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 8 நிமிஷம் ஆயிட்டு. இதுக்கு மேலே வீடியோ போட்டோம்னா ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக பெருசாகிடும் இல்லையா, அதனால் நம்ம வந்து இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் உடனடியாக நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துடலாம். வீடியோக்கு லைக் பண்ணாங்க லைக் போட்டுருங்க, ஒரே லைக் போட்டுருங்க. நம்ம சேனலில் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அட்மிஷன் முடிய போகுது. ஏன்னா 1ஆம் தேதியில் நம்ம வந்து 5th பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
அதனால நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இடையில வந்து சொன்னீங்கன்னாக்கா என்னடி ஜாயின் பண்ண முடியாது, நான் அடுத்த பேட்ச்லாம் ஜாயின் பண்ணி விடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து இடையில வந்து பாடம் கற்றுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது மொத்தமாக 2 மாத கோர்ஸ் தான் போட்டிருக்கோம். 2 மாதத்துல எஸ்என்எல் குரானே தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஜ்வீது முறைப்படி குரான் வந்து கற்றுக் கொடுத்துருவோம். சரிங்களா? அது 2 மாதத்துல தான். என்னுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதத்தோட முடிக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் 1ஆந்தேதி 19ஆம் தேதிலாம் வந்து நாங்கள் வந்து குரான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதம் எண்டில் வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா எனக்கு டீட்டெயில் சொல்ல முடியாது. பெருசாக நிறைய டீட்டெயில் இருக்கும் இல்லையா? அப்போ எல்லா டீட்டெயில் நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா? அதனால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.